கண்டிப்பாக ரைடிங் கேர்ஸ்லாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாக சரைச்சிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக தோல் ஃபுல்லாக அடிபட்டு கண்டிப்பாக ரத்தம் வந்திருக்கும், ஃபுல்லாகவே காயம் இருக்கும், ஃபுல்லாகவே சேவ் பண்ணியிருக்குங்க. லைட்டாக கையில் மட்டும் லைட்டாக அடிபட்டுருச்சு. மெயினாக இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ட்ராவல் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைடிங் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ சரி என்ன ஆகும்னு அப்படி சொல்ல முடியாது. இந்த இடம் பாருங்கள், எனக்கு ஃபுல்லாக இந்த ரைடிங் கேஸ் மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ஃபுல்லாக சரிச்சு விட்ருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கையில் பெரிய இம்பேக்ட் ஆகிருக்கும். ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் தான் உங்கள் தேவ். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாரப்பட்டி. ஸோ பீமாரப்பட்டியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஆஃப் ரோடு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் ஃபுல்லாகவே ஒரு அட்வென்ச்சராக கொண்டு போக போகிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் வர போகிறீங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நான் தான் உங்கள் தேவ். வீக்கெண்டில் ரைட் போவேன், அது வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுவேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக இருப்போம். ஸோ உங்களுக்கும் மோட்டோ விலாக் அண்ட் ட்ராவல் விலாக் அட்வென்ச்சர் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ஓகேவா? மற்றது எல்லாத்தையும் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. கூட்டு வெளுத்து வாங்கும் போல். நாங்கள் அப்பயே ராமனை சொன்னார், டே தம்பி ரெயின் வர மாதிரி இருக்குடா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன நாள் ரெயின் போகலாம், வீடியோ போடணும்னா வீக்கெண்டு இல்லைன்னா என்னை மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த இடமே சூப்பராக இருக்குது கைஸ். பச்சை பசேரென்று ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் தருது. எப்போல்லாம் நான் வந்துட்டு அந்த க்ரீனிஷான இடத்துலலாம் வண்டியை ஓட்டுறேனோ அப்போலாம் அப்படி எனக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸாக இன்னர் ஹீலிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ட்ரிப்பு, ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நாங்கள் வண்டி ஓட்டுவோம். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஹீலிங்காக இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு அது அப்படி இருக்குது, எத்தனை பேருக்கு கொடுக்குது அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து டபுள் மைண்டடாகவே இருக்குது. என்னென்னா இப்போ வந்துட்டு பைக் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கேடிஎம் 390 இல்லை வந்து ஹிமாலயனா அப்படின்ட்டு ஒரு ரெண்டுமா டவுட்டாகவே இருக்குது. ரெண்டுத்துல எந்த பைக் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஹிமாலயனும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு கேடிஎம் அட்வென்ச்சர் அதை விட ரொம்ப பிடிக்கும். 390 மழை வேறு வந்துச்சு கைஸ். சேஃபாக இந்த ரைடை முடிக்கணும், மழை அதிகமாக வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து நடக்காது போல், மழை அதிகமாக வருது. பேலூர் ஈஸ்வரன் டெம்பிள். சாமி கும்பிட்றவங்களும் சாமி கும்பிட்டுவாங்க. எனக்கு பேசிக்காக நான் சாமி கும்பிட மாட்டேன். மழை வரும்னு நினச்சா வெயில் அடிக்குன்னு நினச்சா மழை பெய்யுது. என்னடா உங்கள் கதை? ஐயா பார்த்தீங்கன்னா அழகாக ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கல. ஆஹா, என்ன ஒரு இயல்பு வாழ்க்கை பாருங்க கைஸ். ஓ ஐயோ, எனக்கு இந்த நெல் காடை பார்த்தாலே இல்லை, நெற்பயிர் போட்டிருப்பாங்கள்ல அந்த காடை பார்த்தாலே இல்லை, அப்படியே அது ஒரு இணை புரியாத ஒரு அன்பு, ஒரு ஆனந்தம், அப்படியே அந்த தேஜஸ் உருவாகுது எனக்குள்ளார ஒரு கைஸ். இப்போ ஒரு அலப்பறம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமனுக்கு திடீர்னு நாங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக அந்த தும்பல் பக்கத்தில் உள்ளார வந்துட்டோம், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஆனால் வந்து ராமனுக்கு இன்னும் 84 கிலோமீட்டர்ஸ் தாண்டா காட்டுது அப்படின்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ப்ரோ டோட்டலாகவே 84 கிலோமீட்டர்ஸ் தான் ப்ரோ வந்தது. என்ன ப்ரோ திடீர்னு 84 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து காட்டுது அப்படின்றீங்க அப்படின்னு பார்த்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து போட்டது வந்து மேப் வந்து இன்னும் ரீலோட் ஆகாமல் அப்படியே நின்றுருந்துருக்கு. ஸோ அதே வந்து காட்டினதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா போகிறதே நாங்கள் வந்து 3:30, இப்போ வந்து மணி 4 மணி பக்கமாகிடுச்சு. எப்போ போய் எப்போ ரீச் ஆகி ஐயோ அதான் பெரிய மேட்ரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் போயிட்டுருக்கோம், ஃபுல்லாக வைல்ட் ஃபாரஸ்ட் உள்ளார. எங்கேருந்து என்னென்ன வரும்னே தெரியாது. பல ராஜா கலை
ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரே தான் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக வரப்பே வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எப்படின்னா ஃபாரஸ்ட், அதாவது பச்சை பசேர்னு இருக்க இடத்துல வந்து வண்டி ஓட்டுறப்போ ரொம்ப அப்படியே மனம் வந்து ஒரு மாதிரி லேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலாக எப்பயுமே ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி நேச்சுரலான பிளேஸ்லாம் வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டினோம்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹீலிங்காக இருக்கும். அது எப்பயுமே அது மாதிரி தான் இப்போ இந்த வழியில் போயிட்டுருக்கப்ப எனக்கு ஆகுது லிட்ரலாக. ஐயோ எவ்வளவு அழகு கைஸ், எவ்வளவு அழகு. இந்த அழகுலாம் இருக்குதா ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது கைஸ். சீக்கிரம் வந்து நீங்கள் சாகிறதுக்குள்ளார ஆக்சுவலாக இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சிடுச்சு சரியா. ஸோ சாகிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து சுற்றி பார்த்துருங்க. இல்லைனா வந்து செத்ததுக்கப்புறம் ஐயோ எந்த இடத்தையும் சுற்றி பார்க்கல அப்படின்னா கிடைக்காது சரிங்களா. ஸோ இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். அதனால் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சம்பாரிச்சிட்டு போயிருங்க. அப்படியே ஒரு மாதிரி மிஷின்ஸ் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காதுங்க எப்பயுமே. அது உங்களுக்கு தான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் அது வந்துட்டு உங்களோட நெட்ரு போல்ட்ஸ் எல்லாம் கலந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு உங்களோட கதை. ஆனால் இதெல்லாம் வந்து சாகிறதுக்குள்ளே அனுபவிச்சிருங்க கைஸ். எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பிளேஸையும் சுற்றி பார்த்துருங்க. அவ்வளோதான் என்னுடைய அட்வைஸ். ஓ காய்ஸ் இங்கே பாருங்க, நோட்டை நடுவில் வெட்டி போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சம்பவம் நடந்துருச்சு. அப்பா நல்லா அந்தளவுக்கு பெரிய அடி ஒன்றும் இல்லை. ப்ரோ முன்னாடி இருக்கவங்க வர சொல்லுங்க. ப்ரோ முன்னாடி போயிட்டுருப்பாங்க, அவங்கள மட்டும் வர சொல்கிறீங்களா? ஏன்னா முன்னாடி என் கூட வந்தவங்க போயிட்டுருப்பாங்க. இல்லை பொறுமையாக தான் போயிட்டுருப்பாங்க. ஆ வந்துட்டாங்க ப்ரோ. சரி விட்டுருச்சு. இல்லை பொறுமையாக தான் வந்தேன், டக்குன்னு சரி விட்டுருச்சு. இல்லைண்ணா காயம் எதுவும் இல்லை, இந்த இடத்துல மட்டும் லைட்டாக புண்ணாயிடுச்சு. சரக்கா? ஐயோ சரக்குலாம் போட்டு வண்டி ஓட்டணும். சரக்குலாம் போட்டு வண்டி ஓட்ட மாட்டேன்னா புரியல. முன்னாடி போயிட்டாரா? ஃபோன் பண்ணுறீங்களா? டவர் வந்துட்டார். சென்சார் வண்டி பெட்ரோலாக இருக்குண்ணா.